உண்மையெல்லாம் மொத்த குடும்பத்துக்கும் தெரிய வர அதிர்ச்சியில் யாருமே வாய் பேச முடியாத நிலைமையில் நிற்க எல்லாருமே இங்கே ரோஹிணியை பார்த்து முறைச்சி பார்த்து ஆளாளுக்கு தான் கேள்விகளை கேட்கட்டே இத்தனை பொய்களை சொன்ன இவ அம்மா கறிங்கடா அவளை முதல்ல இந்த வீட்டுக்கு வர சொல்லும். அவள் தானே இந்த வீட்டில் எல்லாத்துக்கும் காரணம். தான் பொண்ணை நைஸாக அனுப்புனா, அடுத்து தான் பேரனை அனுப்புனா, அடுத்து அவளும் இங்கே வந்து ஒட்டிக்கலான்னு இருக்காளா? இனி எத்தனை ட்ராமாவை போட்டு நம்ம வீட்டில் இருக்கவங்களை ஏமாத்தல நினைக்கிறாங்க. உடனே வர சொல்லு அப்படின்னு சொல்ல இருங்கம்மா அப்படின்னு முத்து உடனே ஃபோன் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் இங்கே ரோஹினுடைய அம்மா பதறி துடிச்சு நேராக வீட்டுக்கு ஓடி வரவும் செய்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததும் அழுதுகிட்டே நிற்கிறேன் இங்கே பார்த்து, ஏய் நீ எல்லாம் ஒரு பொம்பளை ஆடி, உன் பொண்ணை ஏற்கனவே ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்து அவனும் அல்பாயுசில் போய் சேர்ந்த, இப்போ உன் பேரனோட இந்த வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு பிளான் பண்ணி கரெக்டாக பிளான் பண்ணி தானே வந்திருக்கீங்க. இவளை இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்த ஏன் மூலமாக எனக்கு இருக்க ஆசையை வச்சு இவளை இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்த, அடுத்து முத்துமீனாவை வச்சு இங்கே கிறிஸ்டிய வீட்டுக்குள்ளே கொண்டு வந்த, நீ எப்படி வரலான்னு இருக்க அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்ப மோசமாகவே விஜயா திட்டுறாங்க. என்னடா மனோஜ் பார்த்துக்கிட்டு இருக்கேன், உன் வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சு உன்னை ஏமாத்தின இவளும் இவ குடும்பமும் சும்மாவே விடக்கூடாதுரா, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சத்தம் வைக்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலையோ கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்லி விஜயாவை பார்க்க, இன்னைக்கு எவ்வளோ நாளைக்கு அமைதியாக இருக்க முடியும்? இப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனேயே முத்து வந்து நம்மக்கிட்ட சொல்லிட்டான், இல்லைன்னா இவ சொல்கிற பொய்யை நம்பி இன்னும் ஏமாந்துக்கிட்டே தானே இருக்க போகிறோம் அப்படின்னு விஜயா ஒரு பக்கம் சத்தம் போட, இப்போதானம்மா எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்னு அங்கே மனோஜ் சொல்கிறாங்க. என்னடா என்ன புரியுதுன்னு சொல்லி கேட்க, அடிக்கடி கல்யாணியுடைய பேய் ஆவின்னு தான் உடம்புல வரதா சொல்லி என்னை அப்படிதாம்மா ஆட்டி படைச்சா அந்த கிறிஷ் அப்பான்னு சொல்லி இங்கே சொன்னால், அதுக்கப்புறமா கிறிஷ்கிட்ட வந்துட்டு அப்பான்னு சொல்லணும்னு இங்கே சொல்லி கொடுத்தது இவ தான், என்னையே எதையுமே பேச விடாமல் தடுத்தது இவ தான், ஸ்கூலுக்கு போய் கிறிஷை பிக்கப் பண்ணுறதுலேருந்து கிறிஷுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு எல்லாத்தையுமே செய்ய சொன்னது ரோஹிணி தான். சொல்லப்போனால் நானும் ஒரு முட்டாளதனமாக இருந்திருக்கேன் இவகிட்டன்னு சொல்ல, அப்படி போடுனாங்க. முத்து வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பாத்தியா மீனா, இவங்க எல்லாரும் எப்படியெல்லாம் பிளான் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க பாரு. நான் கூட இவங்களை பார்க்கும்போது அப்பாவின்னு நினச்சேன், ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே கிறிஷோட வரத்துக்கு ஏகப்பட்ட பிளான் எல்லாம் போட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பொய்யை சொல்லி கல்யாணத்தை பண்ணுறதுக்கு உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கலாமே. உண்மையை சொன்னால் எப்படி ஆண்டி ஏற்றுப்பாங்க? ஆண்டிக்கு தேவை முக்கியமாக பணக்கார பொண்ணு, அந்த பொண்ணு தான் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு ஆண்டி நினச்சிருந்தாங்க. ஆனால் ரோஹிணி மாதிரி ஒருத்தி இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு ஆண்டிக்கு நினைக்கவே தோணியிருக்காது. அதனால தான் ரோஹிணி ஆண்டியை வச்சு சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்த வீட்டுக்குள்ளே வரவும் செஞ்சுருக்காங்க. அட்லீஸ்ட் மேரேஜுக்கு அப்புறமாவது இந்த விஷயத்தை அவங்க பற்றி வீட்டில் சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் கிறிஷையும் கிறிஷோட பாட்டியையும் ரொம்ப தான் இந்த அளவுக்கு பேச வச்சுருக்காங்கல்ல. ஏமா உங்களுக்கு கூடவா அதை தோணலைன்னு அங்கே ஸ்ருதியை கேட்குறாங்க. முத்து, ஸ்ருதி, ரவின்னு எல்லாரும் ஆளாளுக்கு கேள்வி கேட்க, எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்கன்னு அங்கே நின்றுட்டு இருக்க கிறிஷோட பாட்டி மன்னிப்பு கேட்க, ஏய் உன் மன்னிப்பெல்லாம் தூக்கி குப்பையில் போடு, இனி ஒரு நிமிஷம் கூட உன் பொண்ணோ இல்லை அந்த பைய குட்டிச்சாத்தான் அந்த கிறிஷோ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, தூக்கிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பணும். என் புள்ள வாழ்க்கை இப்படி அநியாயமத்துக்கு என்னால் போயிடுச்சுன்னு நினைக்கிறப்ப எனக்கு மனசு தாங்க மாட்டுது. இவளுங்க முகத்தை பார்க்கும் போதெல்லாம் நான் ஏதாவது செஞ்சிருவேணும்னு கோவம் மட்டும்தான் வருது. போக சொல்லுடா அப்படின்னு முத்துவை பார்த்து சொல்ல, முத்துவும் எதுவுமே பேசாமல் முறைச்சி பார்த்துட்டே நிற்கிறாங்க. அண்ணாமலை வராங்க. உங்களையும் இந்த ரோஹிணியையும் நாங்கள் எவ்வளோ நம்பினோம், ஆனால் ஏகப்பட்ட பொய்களை சொல்லி அப்படின்னு சொல்ல, எல்லாரையும் என்னை மன்னிச்சிருங்க. முதல் வாழ்க்கை நான் அமைச்சு கொடுத்த வாழ்க்கை அவளுக்கு சரியாக அமையலை. நாங்கள் ஏதோ ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போய் அவள் இந்த மாதிரி நிலைமையில் வந்து நிற்க நாங்களே ஒரு காரணம் ஆயிட்டோம். அவளாக அமைச்சுக்கிட்ட வாழ்க்கையாவது அவளுக்கு நீடிக்கணும்னு தான் அவள் சொன்ன எல்லா பொய்களுக்கும் நான் உடனே என்னென்ன ஒரு அம்மாவாக நான் செஞ்சதை தப்பு தான், நான் அதை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இங்கே ரோஹிணிக்கு அம்மாவா நான் அதை செஞ்சது தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு அங்கே லட்சுமி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் முத்து வந்துட்டு மீனாவை பார்த்தோம். ஆனால் முத்து வந்துட்டு ரொம்ப கோவத்தோட கிறிஷோட பாட்டியை பார்த்துட்டே இருக்காங்க. எப்படிம்மா அவங்களால இவ்வளோ பெரிய பொய்யெல்லாம் சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே வர முடிஞ்சுது? கிறிஷோட அம்மா இறந்துட்டதா அப்பட்டம்மா போய் சொல்லி நடிச்சிங்க அப்படின்னு அங்கே கிறிஷோட பாட்டியை பார்த்து கேள்வி கேட்க, என்னை மன்னிச்சிருப்பா முத்து அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே கிறிஷோட பாட்டியும் அழுதுகிட்டே இருக்கும்போது அங்கே நின்றுட்டுருக்க விஜயா பக்கத்தில் வர, இனி ஒரு நிமிஷம் கூட நின்று இந்த வீட்டில் உங்கள் ட்ராமாவை போட்டுட்ருக்காம இப்போவே இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியே போங்க போடி அப்படின்னு சொல்லி இங்கே கிறிஷோட பாட்டியையும் ரோஹிணியை பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி இங்கே கையை கொண்டு போக, அம்மா ஒரு நிமிஷம் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாங்க. என்னடா அப்படின்னு மனோஜ் பக்கத்தில் போக, இப்போ தானே தெரியுது இவ எவ்வளோ பெரிய கேவலமானவனு. உண்மையை சொல்லப்போனால் அவளுக்கு அதுதான் முதல் கல்யாணமா இல்லை கல்யாணமே பண்ணிக்காமல் குழந்தை பெற்றாளா? ஏன்னா அதை கூட நம்ப முடியாதே. ஏன்னா அப்படிப்பட்ட பொய்யையும் சொல்லக்கூடியவங்க தானே இவங்க அப்படின்னு சொல்ல, டே மனோஜ் அப்படின்னு அங்கே நிற்கிறேன். முத்து வந்துட்டு சத்தம் போட, டேய் நீ வேணா சும்மா வேணா அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம், நான் உண்மையாகவே சொல்லுவேன்.
இவ சரியில்லாதவ தான், சரி இல்லவே இல்லாதவ தான் அப்படின்னு சொன்னதும் அங்கே நிற்கிற ரோஹிணிக்கு கோவம் வருது. மனோஜ் என்ன பேசின அப்படின்னு பக்கத்தில் வரத்துக்குள்ளே அங்கே நின்றுட்டுருக்க கிருஷோட பாட்டி என்ன பண்ணுறாங்க, மனோஜ் சட்டையை பிடிச்சி என்னப்பா பேசுகிற, என்ன பேசுகிறீங்க, என் பொண்ணை பார்த்து ஒரு வார்த்தை இப்படி தப்பாக பேச எப்படி மனசு வந்தது, அவள் இத்தனை வருஷமாக உன் கூட வாழ்ந்துட்டு தானே இருந்தா, ஏதாவது ஒரு வகையில் உனக்கு துரோகம் செஞ்சுருப்பாளா, அப்படிப்பட்ட ஒருத்தையை பார்த்து தப்பாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிருஷோட பாட்டி கேள்வி கேட்க, என்ன இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு ஏன் புள்ள சட்டையை பிடிக்கிறியா நீ அப்படின்னு கிருஷோட பாட்டியை பிடிச்சி கீழே தள்ளிவிடவும் செய்கிறாங்க விஜயா. ஆமாம் என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு முத்து போய் தான் அவங்கள தூக்கி விடவும் செய்கிறாங்க. அப்போது அங்கே தூக்கி விடும்போது தான் அவங்க தலையிலேருந்து ரத்தம் வந்துட்டுருக்கு. ரொம்ப மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுன்னு முத்து கிளம்புறாங்க. இங்கே முத்து தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு ஓடவும் செய்கிறாங்க. கூடவே ரவியும் போகிறாங்க. மீனாவும் அத்தை கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறம் எப்படி பொறுமையாக இருக்க முடியும், ஒன்றாம் அதெல்லாம் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்ல, நடந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே நீ தான் விஜயா, பார்த்து என்ன ஏதுன்னு விசாரித்து நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் நீ பணக்கார பொண்ணு மலேசியா பொண்ணுன்னு சொன்னதும் ஏமாந்து போய் கல்யாணம் பண்ணது யார், நீ தானே. தப்பு முழுக்க ஓ மேலே வச்சுட்டு வீட்டில் இருக்க மற்றவங்க மேலே கோவப்பட்டு என்ன ஆக போகுது, மனோஜ் வாழ்க்கை இந்த நிலைமையில வந்து நிற்கிதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீ தான், மற்றவங்க கிடையாதுன்னு அண்ணாமலை திட்டிட்டு இருக்காங்க. உடனே முத்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வீட்டுக்கு வராங்க ரோஹிணியோட. ரோஹிணி, ரவி, முத்து 3 பேருமே உள்ளவிட என்னடாச்சு டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, அம்மா அவங்க கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க, தலையில் அடிப்பட்டதுனால அப்படின்னு முத்து சொல்ல, இதை கேட்டதும் ரவி வீட்டில் இருக்க மற்ற எல்லாரும் அதிர்ந்து போய் முத்துவை பார்க்க என்னங்க சொல்கிறீங்கன்னு மீனா வந்து கேட்க, ஆமாம் மீனா, அம்மா தள்ளி விட்டதில் அவங்களுக்கு பலத்த காயம் தலையில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல, அவங்க உயிருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குன்னு சொல்ல, அங்கே நிற்கிற ரோஹிணி விஜயா பக்கத்தில் வராங்க. எங்கள் அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, ஏய் ஓ மேலே தாண்டி நான் கம்ப்ளைண்டே கொடுக்க போகிறேன்னு இங்கே விஜயா சொல்ல, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நான் உங்களை ஏமாற்றிட்டேன்னு மட்டும்தான் நீங்கள் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களை கொலை கேஸில் கூட நான் உள்ளத்தில் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்போ கூட உன் அம்மாவை காரணம் காட்டி இந்த வீட்டில் எப்படி இருக்கலான்னு தானே யோசிக்கிறேன் அப்படின்னு அங்கே நிற்கிற முத்துவும் சொல்ல, ஆமாம் முத்து, நான் ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்த வாழ்க்கை இது, இந்த வாழ்க்கைக்காக நான் எவ்வளோ பொய் சொல்லியிருக்கேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மனோஜ் என்னை ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலனாலும் சரி இந்த வீட்டில் நான் மனோஜ் கூட தான் இருப்பேன் அப்படின்னு அங்கே நின்றுட்டு இருக்க ரோஹிணி சொல்லும்போது, அதை கேட்ட விஜயா இவளுக்கு எவ்வளோ திமிருந்தா, இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி என் பையனையும் இந்த குடும்பத்தில் இருக்கவங்களையும் ஏமாத்தினது மட்டும் இல்லாமல் இப்படி நம்ம முன்னாடியே வந்து திமிரா பேசிக்கிட்டு இருப்பா, எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பாளா, ஏய் முடிஞ்சா குடுறே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா சொல்ல, கொலை கேஸில் உள்ளே போகணும் உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குல்ல, உங்களுக்கு காலம் முழுக்க செயலில் களி திங்கணும்னு ஆசையாக இருக்குல்ல ஆண்டி, இதுக்கப்புறம்லாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரோஹிணி வந்துட்டு ஃபோன் பண்ண போகும்போது மீனா வந்து தடுக்கிறாங்க. ரோஹிணி கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்ல, எப்படிங்க முடியும், நான் என்னமோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி இவன் கூட வாழ்ந்துட்டு இருந்த என்னை பற்றி தப்பாக பேச இவனுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் தாங்கிட்டு இவன் கூட இருக்கணுன்ற அவசியமும் எனக்கு இல்லை, அதை தாங்கிட்டு பொறுத்துட்டு போகணுன்ற அவசியமும் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்ல, ரோஹிணியை பார்த்து மனோஜ் அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாங்க. உன் கூட வாழ்ந்ததே இப்போ நான் கேவலன்னு நினைக்கிறேன், என்ன சொன்னேன், நானாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒருத்தன் கூட வாழ்ந்தேன், ஆனால் நீ ஒருத்தி கூட கல்யாணமே பண்ணாமல் தானே வாழ்ந்துட்டு இருந்த, அப்போ உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம், எனக்கு குழந்தை இருக்கு உனக்கு குழந்தை இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம், சொல்லப்போனால் குறை ஓங்கிட்டே இருக்கு, டாக்டர்கிட்ட போய் யாருக்கு குறை இருக்கு இல்லைன்னு செக் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்ல, ஏய் அவனால் தானடி நீ கர்ப்பமான உன் கர்ப்பத்தில் இருந்த கருவும் களைஞ்சதுன்னு அங்கே விஜயா சொல்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லை, நான் செக்கப்புக்கு போனதே என்னோடய 2வது ப்ரெக்னன்சிக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டதும் வீட்டில் இருக்க அத்தனை பேரும் அதிர்ந்து போக, அப்போ அன்னைக்கு சொன்னது எல்லாமே போய் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க எங்கள் ரோஹிணியும். ஆமாம் நான் என்னுடைய 2வது ப்ரெக்னன்சிக்காக தான் செக்கப்புக்கு போனேன், அதுக்காக மட்டும்தான் போனேன், வீட்டில் எல்லார்கிட்டையும் மாட்டிக்க கூடாதுன்னு தான் அந்த பொய்யை சொன்னேன் அப்படின்னு ரோஹிணி எல்லாரும் முன்னாடி தைரியமாக பேச, விஜயாவுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்குது. எப்படி உன்னால் இப்படி நான் வாய்க்கூசாமல் பொய் சொல்ல முடியுதுன்னு அங்கே ரோஹிணியை பார்த்து ஸ்ருதி ரவின்னு எல்லாருமே கேள்வி கேட்க, இந்த வாழ்க்கைக்காக தான் வேறு எதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவன் என்னையை பற்றி கேவலமாக பேசுவான், இங்கே வீட்டில் இருக்க எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துவான் அப்படின்னு அங்கே நிற்கிற மனோஜை பார்த்து பேசவும் செய்கிறாங்க. உன்னை மாதிரி கேவலமான ஒருத்தனுக்காக இத்தனை பொய் சொல்லி இந்த வீட்டில் இருந்தேன்னு நினைக்கும் போதான் எனக்கு அசிங்கமாக இருக்குது. ஆனால் அதுக்காக உன்னை விட்டுட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் உன்னை சந்தோஷமாக இருக்க விட்டுட்டு போவேன்னு மட்டும் நினைக்காத, உனக்கும் எனக்கும் சிறு துளி கூட வித்தியாசம் இல்லை, சொல்லப்போனால் உன்னை விட ஒரு படி உயர்ந்து தான் நான் நிற்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தேன், எங்கள் அம்மா அப்பா கட்டாயத்தினால ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் நான் வாழ்ந்தேன், ஆனால் நீ வீட்டுக்கே தெரியாமல் ஜீவான்ற ஒருத்தியை கூட நீ வாழ்ந்துட்டு தானே இருந்த,
அப்படின்னு சொல்ல இங்கே மனோஜும் சரி விஜயாவும் சரி அதிர்ந்து போய் நிற்க, அங்கே பார்லரமா கேட்குறதும் சரிதானே, அதில் எந்த தப்பும் சொல்ல முடியாது. இப்போ புருஷன் இல்லாத ஒவ்வொரு பொண்ணும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. பொய் சொன்னது தான் தப்புன்னு நாங்கள் இப்போ அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். கல்யாணம் பண்ணது தப்புன்னு நாங்கள் யாரும் அதை பற்றி பேசலைன்னு முத்துவும் சொல்கிறாங்க, மீனாவும் சொல்கிறாங்க, அண்ணாமலையும் சொல்லிட்டு இருக்காங்க. விஜயாவுக்கும் மனோஜுக்கும் தான் அதை ஏற்றுக்க முடியலை. அவை இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மா இப்போ சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க. எனக்கு அவங்கள காப்பாற்றணும். அதுக்கு உங்ககிட்டேருந்து பணம் வேணும். அதே சமயத்தில் எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட்டுன்னு என்னால் கொடுக்கவும் முடியும். ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களுக்கு அங்கே கிடைக்கிற தண்டனை கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் நான் கொடுக்குற தண்டனை இனி இந்த மனோஜுக்கும் உங்களுக்கும் கூடவே இருந்து கொடுக்க போகிற தண்டனை தான் இருக்கும். மனோஜை விட்டு என்னால் ஒரு நிமிஷம் கூட போக முடியாது. அப்படியே நான் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் எல்லார் மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். மனோஜ் மேலேயும் இங்கே உங்கள் அம்மா மேலேயும் சொல்லி இங்கே ரோஹிணி சொல்ல, ரோஹிணி கொஞ்சம் பொறுமையாக இருங்க ரோஹிணி, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்க தானே போகுதுன்னு சொல்ல, இங்கே நீங்கள் எடுக்கிற முடிவோ இல்லை அங்கிள் எடுக்கிற முடிவோ செல்லாதுல்ல. எப்போதுமே ஆண்டி எடுக்கிற முடிவு தானே சரியாக இருக்கும். மனோஜுக்காக அவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என் வாழ்க்கையை காப்பாற்றிக்க நான் முயற்சி எடுத்தால் மட்டும்தான் முடியும். இத்தனை வருஷமாக முயற்சி எடுத்ததுனால தான் 2 வருஷமாவது இவன் கூட என்னால் வாழ முடிஞ்சுது. சொல்லப்போனால் இந்த 2 வருஷம் வாழ்க்கை கூட இவன் கூட சந்தோஷமாக வாழ முடியலை. ஆனால் இனிமே என்னால் நிம்மதியாக இருக்க முடியும். ஏன்னா எதுக்காகவும் நான் யார்கிட்டையும் பொய் சொல்லணுன்ற அவசியம் இல்லைல்ல. இங்கே பாரு மனோஜ், உனக்கும் எனக்கும் முதல்ல சொன்ன மாதிரி எந்தவித வித்தியாசமும் இல்லை. சொல்லப்போனால் உங்ககிட்ட தான் நிறைய குறைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி உள்ளே போய் அழுதுட்ருக்காங்க. வெளியே நிற்கிற மனோஜுக்கும் விஜயாவுக்கும் அதிகப்படியான ஒரு கோவம் வர செஞ்சாலும், என்னங்க இப்படி பேசிட்டு போகிறா, நீங்கள் யாரும் எதுவுமே பேசாமல் நின்றுட்டுருக்கீங்கன்னு சொல்ல, இங்கே ரோஹிணி சொன்னதில் எந்த தப்பும் இல்லாண்டி எல்லாருக்குமே அவங்க மேலே கோவம் இருக்குது. இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்களேன்ற கோவம் இருக்குது. ஆனால் அதுக்காக அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புன்னு எங்கள் யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னாலும் அது தப்பு தான். ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கிற தண்டனை இதுதான். பணத்துக்கும் மற்றவங்களுடைய உழைப்புக்கும் அவங்க உழைப்பில் போட்ட பணத்துக்கும் மட்டுமே ஆசைப்பட்டீங்கல்ல. பணக்கார பொண்ணு தான் மருமகளாக வேணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல. இனி அவங்க கொடுக்குற தண்டனை உங்கள் கூடவே இருந்து உங்களை காயப்படுத்துறது மட்டும்தான் முடிவு பண்ணிட்டாங்க. தப்பு செஞ்சவங்களுக்கு தானே தண்டனை கிடைக்கணும். நீங்களும் மனோஜும் சேர்ந்து செஞ்ச தப்புக்கான தண்டனை இதுதான் ஆண்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்க ஸ்ருதியும் விஜயாவுக்கும் மனோஜுக்கும் பதில் பேச முடியலை. முத்துவும் மீனாவும் அண்ணாமலையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யோசனை பண்ணப்படியே நிற்கவும் செய்கிறாங்க. கடைசியில் தான் அம்மாவுக்கு இப்படி ஆனதை வச்சு இந்த வீட்டில் இருக்கணும்னு ரோஹிணி முடிவு பண்ணலை. ஆனால் அதுக்கான தண்டனை எப்படி கொடுக்கணுன்றதை தான் முடிவு பண்ணி இப்போ இந்த வீட்டில் இருக்காங்க.